ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னா கோழி வடை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா ஊறிடுச்சு சென்னா. இப்போ இது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில், ஒரு அரை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கணும் இது. ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னா, ஆச்சி சிக்கன் 65 மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கடல மாவு, நசுக்கின பூண்டு. காரம் பத்தலைன்னா வெறுமிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கான் மாவு போடணும். இதில் நான் இது மட்டும்தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை கழுவி நம்ம வச்சுருக்குறோம். இது கூட கருவேப்பிலை போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதால் தான் கருவேப்பிலை நம்ம இதோட போடுறதுக்காக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சிக்கன் 65 மசாலா, நெக்ஸ்ட் கடல மாவு, அதுக்கப்புறமா பூண்டு. இது எல்லாத்தையும் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா அந்த சுண்டலோடு நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இதில் எப்படின்னா சென்னா ஃபுல்லாக வேகக்கூடாது. முக்கால்வாசி தான் வெந்திருக்கணும். கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான். ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி கொலன்னு எண்ணெயில் போட்டு எடுத்தால் ஒரு மாதிரி ஆகிடும், பிரிஞ்சு போகிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். காரம் பத்தலைன்றவங்க எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. உங்களுக்கு சிக்கன் 65 மசாலாவில் இருக்க காரமே போதும்னா நீங்கள் யாரும் அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்ல. எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கான் மாவு இதோட ஆட் பண்ணலாம் வேணுன்றவங்க. ஏன்னா நம்ம கடல மாவு போட்டிருக்கோம். ஸோ அது எண்ணெயில் பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம கான் மாவு இதோட ஆட் பண்ணனா எண்ணெய் இதாகாமல் இருக்கும். அது இல்லாமல் அந்த வானலில் போயிட்டு அது பிடிக்கும்ல. ஸோ அது பிடிக்காமல் அது இருக்கும். அதுக்காக தான் நம்ம கான் மாவு ஆட் பண்ணுறது. ஸோ கான் மாவு போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour to 1 hour அப்படி நம்ம வச்சிடணும். உடனே பண்ணக்கூடாது. உடனே பண்ணலாம். பட் இருந்தாலும் உடனே பண்ணால் அந்த டேஸ்ட் நல்லா இதாகாது, ஊறாது. அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ எண்ணெய் வனல் காய்ச்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதால் ஒன்று போட்டு பார்த்தா பொரியுது. இப்போ நம்ம இந்த சென்னா கோழி வடை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிரித்து போடணும். ஒன்றா போட்டால் அது ஒட்டிட்டு வெந்துனா திரும்ப பிரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது நல்லா செவரணும்.
இது எப்படி நம்ம வடை போட்டு திருப்பி போடுவோமோ அது மாதிரி தான் இதையும் வந்து கொஞ்சம் கிளறி விடணும். ஸோ வந்து நல்லா வெந்துடுச்சு, ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணித்தரலாம். வெளியிலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்டில் வந்து பண்ணி கொடுங்க. இந்த சென்னா வந்து இது பண்ணி, ஸோ வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து லைட்டாக வந்து மேலே வந்து லெமன் சாட் மசாலா போட்டு சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் வந்து வெறும் சாட் மசாலா தான் வந்து போட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேணும்னா ஆனியன் கூட கொஞ்சம் போட்டு இதில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.